பிரைஸ் தி லார்ட். ஆண்டுடைய கேரக்டர்ல இன்னொன்று கணக்கு பார்க்காமல் இருப்பது. அக்கவுண்ட்ஸ் எழுதாம, அக்கவுண்ட்ஸ் நோட் பண்ணாம இருப்பது. அவர் கணக்கு பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், நம்முடைய நல்ல கிரியைகள், நாம் செய்த நல்ல செயல்கள். நம்முடைய கெட்ட செயல்களை அவர் கணக்கு பார்ப்பதில்லை. நம்மை மன்னிப்பதற்கு அவர் கணக்கு பார்ப்பதில்லை. நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் கணக்கு பார்ப்பதில்லை. நமக்காக செலவிடுவதற்கு அவர் கணக்கு பார்ப்பதில்லை. நம்மை உயர்த்துவதற்கு அவர் கணக்கு பார்ப்பதில்லை. நம்மளை காப்பாற்றுவதற்கு அவர் கணக்கு பார்ப்பதில்லை. நம்மோடு நடக்கிறதுக்கு கணக்கு பார்க்கறதில்லை. கணக்கு பார்க்காமல் மற்றவர்களுக்காக செலவு செய்கிறவர்கள், மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்கள், மற்றவர்களை மன்னிக்கிறவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தன்னையே பார்ப்பது போல, என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்காண்டா, என்ன மாதிரியே மன்னிக்கிறான், என்ன மாதிரியே கொடுக்கறான், என்ன மாதிரி அவனும் கணக்கே பார்க்கறது இல்லையே. நம்ம சொல்லுவோம்ல சில நேரம், இத்தனை வாட்டி அவனை மன்னிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நான் மன்னிக்கிறதா இல்லை, இத்தனை வாட்டி நான் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் அவனுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும், இதுக்கப்புறம் நான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதே டயலாக ஆண்டவர் நம்ம பாட்டு சொன்னா நம்மளால தாங்க முடியுமா, நம்ம லைஃபை இதுக்கப்புறம் கொண்டு போக முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சுப்போம். ஏனென்றால் அவர் கணக்கு பார்ப்பதில்லை. நம்மை உயர்த்துவதே அவருடைய நோக்கமாக இருக்கும் பொழுது நம் சின்ன சின்ன குறைகளை எல்லாம் அவர் கணக்கு பார்ப்பதில்லை. நம் குறைகளை எல்லாம் அவர் மன்னித்து விட்டார். எபிரேயர் 10:17 இவ்வாறு சொல்கிறது, அவர் நம் குறைகளை கணக்கு பார்ப்பதில்லை. அவருடைய நினைவில் நம்முடைய குறைகள் இல்லை, நம்முடைய பாவங்கள் இல்லை. அதனால் இந்த உலகத்தில் யாருக்கு எதை செய்தாலும் கணக்கு பார்க்காமல் நாம் செய்யும் பொழுது ஆண்டுடைய சாயலாகவே இருக்கிறோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த கேரக்டர் ஆஃப் காட் டு நாட் மேக் இன் அக்கவுண்ட் ஆல் த பேட் திங்ஸ் வாட் எவர் இட் மே பி. ஆனால் நம்முடைய நற்செயல்கள் நம்மை தொடர்ந்து வருகிறது, அதை அவர் பார்க்கிறார். வாழ்வின் நூலிலே, ஜீவ புஸ்தகத்திலே அதை எழுதி வைக்கிறார். So make an account of good things of others, not bad things. Amen.